ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம எதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா, தபால் பெட்டி எழுதிய கடிதம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது. இதை பற்றி நம்ம முதல் வீடியோலேயே வந்து சொல்லியிருப்போம், பார்ட் 1. இது வந்து பகுதி 2. ஸோ அதான் வந்து இன்னொரு வீடியோ அதை அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 3 பகுதியில் இருக்குது. ஸோ 5 பகுதியாக வந்து இந்த புத்தகத்தை பற்றி அப்லோட் பண்ணலான்னு. மொதல் பகுதி நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். என்னென்னா, ஒரு தங்கமுத்து அப்படின்ற ஒரு 12 வயசு பையன், அவங்க ஊர் ஒரு கிராமம். அதில் வந்து ஒரு 5வது வரையும் படிக்கிறான். அவனுக்கு அம்மா மட்டும்தான் கூலி வேலை செய்கிறவங்க, அப்பா வந்து இல்லை. அதனால் வந்து இவனை படிக்க வைக்கலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தப்போ ஒரு மாமா முறை, பட் ஆனால் கூட பிறந்த அம்மாவோட தம்பியோ அண்ணனோ இல்லை, ஒரு மாமா முறையில் உள்ளவர், பக்கத்து ஒரு சின்ன நகரத்தில் உள்ளவர். அவர் என்ன சொல்கிறாரு, நான் போய் அங்கே படிக்க வைக்கிறேன், என் வீட்டில் தங்க வச்சு நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்றாரு. அதுக்கு அவங்க வந்து ஒரு மனசாக தான் ஒத்துக்கிறாங்க. ஏன்னா இவர் தூரத்தை சொன்னோம் அப்படின்றனால அங்கே வந்து ஒரு பலசரக்கு கடை இருக்குது, அங்கே வந்து இவன் வேலை பார்த்துக்கிட்டே படிக்கட்டும், எங்கள் வீட்டில் தங்கிக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவங்க அம்மா வந்து நம்பி அவனை அனுப்புகிறாங்க. அவன் இந்த ஊரில் வந்து வேலை பார்த்துட்டு வந்து படிக்கிறான். அப்போ தான் வந்து யாரெல்லாம் வந்து ஒரு ஊதா கலர் செல்லை கட்டிடுறாங்களோ அவங்கள பார்த்தா அவனுக்கு அழுவு வருது. அவங்க அம்மா வந்து ஊதா கலர் தான் செல்லை கட்டியிருப்பாங்கன்னு சொல்லி 12 வயசுலேருந்து பிரிஞ்சனால, அதே நேரத்தில் வந்து அத்தை வீட்டில் வந்து இவனுக்கு சரியான ஒரு சாப்பாடோ சப்போர்ட்டோ கிடைக்கிறதில்ல. அவங்க பிள்ளைங்களுக்கு என்ன சாப்பாடு போடுறாங்களோ இவனுக்கு வந்து அந்த சாப்பாடெலாம் போடாமல் அந்த பழைய கஞ்சி அந்த மாதிரி தான் அவனுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதை மாமா பார்த்துட்டு அவரால் என்னென்னலாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ அவன் வெளியில் அந்த ஸ்கூலுக்கு போகிறப்ப இந்த முருகன் இட்லி கடை அங்கே ஒன்று இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போய் வந்து இட்லி தோசைலாம் வாங்கி கொடுக்குறாருன்னு சொல்லியுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க. அவரால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து கொடுக்குறாரு. ஆனால் அத்தைக்கிட்டேருந்து அவனுக்கு ரொம்ப டார்ச்சர் வருது. இருந்தாலும் வந்து ஸ்கூல் படிக்கிறான், அதே நேரத்தில் வந்து பலசரக்கு கடையில் வேலை பார்க்குறான். அப்போ தான் வந்து மொதல் வந்து அம்மாவுக்கு நம்ம லெட்டர் எழுதலாமே, அம்மாவை பிரிஞ்சிருக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பையன்கிட்ட கற்றுக்கிட்டு லெட்டர் எடுத்துகிட்டு அந்த தபால் பெட்டிக்கு போகிறான். அப்போ தான் முதல்ல வந்து அந்த தபால் பெட்டி வந்து பேசுது. அந்த தபால் பெட்டிக்கு வந்து ஒரு பேர் வைக்கிறதா முடிவு பண்ணுறான், டாமா அப்படின்னு சொல்லி நம்ம முதல் பகுதியில் பார்த்தோம். இப்போ 2வது பகுதியில் வந்து என்னென்னா, தொப்பி அணிந்த தபால் பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ என்ன பண்ணுறான் வந்து, அந்த தபால் பெட்டி வந்து பேச ஆரம்பிச்சிச்சு இவன் டைமே. அப்போ தபால் பெட்டிக்கு வந்து நம்ம ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணுமேனு சொல்லிட்டு உனக்கு ஒரு தொப்பி செஞ்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி தபால் பெல்ட்டை சொல்லிட்டு போகிறான். 2வது பகுதியில் என்ன வந்து தொப்பி அணிந்த தபால் பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்னென்னா வந்து தபால் பெட்டிக்கு வந்து ஒரு தொப்பியை வந்து ரெடி பண்ணுறான் பேப்பரில். அந்த ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோடனே அந்த தொப்பியெல்லாம் அழகாக வந்து இந்த பாருங்கள், அழகாக அப்படியே வரைஞ்சி காமிச்சிருப்பாங்க. ஸோ தொப்பியை வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரான் பேப்பரில். இடையில வந்து ஒரு மேக்ஸ் சார் வந்து பார்த்துட்றாரு. இது யாருக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு கேட்டோன்னே, என் ஃப்ரெண்டுக்கு வந்து பிறந்த நாள், அதுக்காக. சரி ஓகே, அந்த ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு பிறந்த நாள்னு சொல்லிட்டு ஒரு பொய்யா சொல்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு சரி அவர் அமுச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறம் அவரை வந்து கடந்து வரான். அப்போ டீச்சர்கிட்ட வந்து நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம், இந்த தொப்பியை எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த தபால் பெட்டிக்கு வந்து போட்டு விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தபால் பெட்டிக்கிட்ட ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. அவர் வந்து ஏங்க தபால் நீங்கள் போடலையான்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான். இல்லை, இது வந்து மொட்டை கடுதாசி, அதனால் யார் வராங்களான்னு பார்த்துட்டு தான் போடலான்றேன். ஏன்னு இவன் கேட்குறான். இல்லை, அதில் வந்து நான் அனுப்புகிறவங்க யாருன்னு தெரியாது, அதனால் போய் சேர்றவங்களுக்கு மட்டும் தான் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரியும் அப்படின்னோடனே, அனுப்புகிறவங்க யாருன்னு தெரியாதுன்னா எனக்கு தான் தெரியுமே, நீங்கள் தானே இப்போ தபால் பெட்டிகளை போடுறீங்க அந்த லெட்டர்னோடனே. இல்லை, அது உனக்கு மட்டும் தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது, இதில் நான் வந்து அட்ரஸ் எழுதியிருக்க மாட்டேன். அப்படியே அனுப்புகிறீங்கன்னா இது வந்து நம்ம ஊர் தாசில்தாரை பற்றி புகார் சொல்லி அனுப்புறது, அவர் நிறையா தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கார், அதனால தான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அந்த தபால் பெட்டிக்கிட்ட நின்று அதுக்கு இவன் கேட்குறான், நீங்கள் தான் புகார் தானே பண்ண போகிறீங்க, அவர் தான் தப்பு பண்ணுறான்னு தெரியுதில்ல, அப்படின்றக்கப்ப நீங்கள் உங்கள் அட்ரஸ் போடாமல் அனுப்புகிறீங்க, உங்கள் முகவரியை போட்டு நீங்கள் அனுப்புங்க, அப்படி யாராச்சும் வந்து கேட்டாங்கன்னா நான் நீங்கள் தான் அனுப்புனீங்கன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னோடனே அவர் வந்து இவன்ட்ட சண்டை போடுறாரு. அப்படிலாம் நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இல்லை, நான் கண்டிப்பாக சொல்லுவேன், நீங்கள் வந்து உங்கள் பேர் உங்கள் அட்ரஸ் எழுதி அனுப்புனா மட்டும்தான் நான் சொல்ல மாட்டேன், இல்லைன்னா நான் சொல்லுவேன்னு சொல்லி சொன்னோடனே அவர் என்ன பண்ணுறாரு, நான் லெட்டரே போடலன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அதை பார்த்தோன்னே வந்து தபால் பெட்டி வந்து மறுபடியும் இந்த 2வது பகுதியில் வந்து பேச ஆரம்பிக்குது. கரெக்டாக நீ வேலை பண்ண, இந்த ஆளுக்கு வந்து இதுதான், ஒவ்வொரு மாதமே வந்து யாராச்சும் பற்றி ஒரு புகார் பண்ணிக்கிட்டே இருப்பார், ஆனால் அவங்களாம் நல்லவங்க தான், இவர் தான் கெட்ட மனுஷன், யார் நல்லா இருக்காங்களோ வேணுக்குமே வந்து ஒரு புகார் போட்டுட்டு அவர் போயிடுவார், அதனால் வந்து அவங்களுக்கு பிரச்சனை வரும், நீ கரெக்டாக பண்ணிட்ட, எனக்கே வந்து இவர் அனுப்புகிற பொய் புகார்லாம் வந்து எனக்கு பார்க்குறதுக்கு கோபமாக வரும், ஆனால் வேறு வழி இல்லை, நான் அதையும் தான் பாதுகாத்து அனுப்பிச்சோன்னு சொல்லிட்டு அந்த தபால் பெட்டியுமே வந்து இவன்கிட்ட பேச ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தபால் பெட்டிக்கு வந்து ஒரு புதுசாக பேர் வேறு வைக்கிறான், அந்த டாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பேரையுமே வச்சிட்றான். இப்படியே தபால் பெட்டிகிட்ட வந்து பேசிகிட்டே இருக்கான். உடனே வந்து சொல்கிறான், தபால் பெட்டி சொல்லுது, என்னை வந்து உடனே தபால் பெட்டி என்ன சொல்லுதுன்னா, என்னை உன்னால் வரைஞ்சி காட்ட முடியுமான்னு சொல்லுது. நம்ம முதல் பகுதியிலே சொல்லியிருந்தேன் இவனுக்கு வந்து வரைய தெரியும்னு. ஏன்னா இவன் அம்மாவுக்கு வந்து லெட்டர் எழுதும்போது கீழே சின்னதாக பூ வரைவானா, அவங்க அம்மாவுக்கு தெரியுமா இவனுக்கு நல்லா வந்து அந்த பூவெல்லாம் வரைய தெரியும்னு. அதை பார்த்தா சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிட்டு லெட்டர் கீழே ஒரு பூ வரைவான் அப்படின்னு சொல்லி நம்ம முதல் பகுதியில் சொல்லியிருந்தோம். அதை வச்சுட்டு இங்கே தபால் பெட்டி என்ன சொல்லுது, என்ன உனக்கு வரைஞ்சி காட்ட முடியுமான்னு சொன்னோன்னே இவனு வந்து சரி நான் உனக்கு வரைஞ்சி காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த தபால் பெட்டிக்கும் இவனுக்குமான ஒரு கான்வர்சேஷன் வந்து முடியுது. வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போல பார்த்தா அந்த அத்தைக்கு தெரிஞ்சிருது. ஸோ அத்தை தான் வந்து கொஞ்சம் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. பட் அத்தைக்கு வந்து தெரிஞ்சுது இவன் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து லெட்டர் போட்டது. அவங்க சொல்கிறாங்க, உங்கள் ஊர்லேருந்து காமாட்சின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க தான் சொன்னாங்க நீ வந்து உங்கள் அம்மாவுக்கு லெட்டர் எழுதுறியாமே
என்னை பற்றி நிறையா தப்பாக எழுதிருக்காமே அப்படின்னோடனே மாமா வந்து முழிக்கிறாரு. நான்லாம் இவன் எழுத சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து எதுவுமே பேசாமல் இல்லை அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். உடனே ரொம்ப கடுப்பாகி என் வீட்டு சோதனை தின்னுட்டு என்னையை பற்றி தப்பாக பேசுறியா, நன்றி இல்லாத நாயை, நீ இந்த வீட்டை விட்டு வெளில போடா, உன்னோட பையை எடுத்துகிட்டு வெளியில் போடா அப்படின்னு சொல்லி அத்தை சொல்கிறாங்க. அவன் எவ்வளவோ அழுகுறான், கேட்க மாட்டுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு மாமா வந்து அந்த சண்டையை சமாளிக்கிறதுக்காக நீ வந்து அத்தை காலில் விழுந்து மன்னிப்பு கேள்றான் அப்படின்னா அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அழுகுறான். இனிமேல் அப்படி நான் பண்ண மாட்டேன் அத்தைன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் வந்து அத்தைக்கு வந்து கோபமே குறையலை. உனக்கு இன்றைக்கி ஃபுல்லாக சாப்பாடே இல்லை அப்படின்றாங்க. அவன் காலில் விழுந்து கெஞ்சி அழுது கேட்டுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இனிமேல் வந்து உங்கள் அம்மாவுக்கு நீ லெட்டர் எழுதக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, அப்போ தான் நான் அவனை மன்னிப்பேன் அப்படின்றாங்க. அவன் சத்தியம் பண்ணி கொடுக்குறதாகவும் அது மாதிரி தான் இந்த 2வது பகுதியை முடிக்கிறாங்க. ஸோ லெட்டர் இனிமேல் எழுத மாட்டேன்னு சொல்லி அவங்க அத்தைக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துட்டான் தங்கமுத்து. அதனால் இனிமேல் அவனும் தபால் பெட்டியும் பேசிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எமோஷ்னலாக முடிக்கிறாங்க 2வது பகுதியை. அந்த 2வது பகுதி வந்து அழகாக ஒரு நல்ல ஜாலியாக தான் ஆரம்பிக்கும். அவனுக்கும் தபால் பெட்டிக்குமான அந்த பேச்சுக்கள், அதுக்கப்புறம் வந்து ஒரு பொய் புகார் சொல்ல வந்தவர் இருக்கார்ல அவரோட அந்த ஒரு பேச்சுக்கள் அப்படிலாம் வந்து ரொம்ப அழகாக ஜாலியாக ஆரம்பிக்கும். கிளைமேக்ஸில் வந்து ரொம்ப எமோஷ்னலாக முடிக்கிறாங்க. ஸோ இனிமேல் அடுத்த பகுதியில் தான் தெரியும் அவன் வந்து லெட்டர் போட்டானா இல்லையா, இதை அத்தை சொல்கிறது கேட்டானா இல்லையான்னு. நான் அந்த கடைசி பகுதி அவனுக்கும் அத்தைக்குமான அந்த கான்வர்சேஷன் மட்டும் படிக்கிறேன். அது மாதிரி இன்னொரு தகவல் இதில் சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் எந்த தபால் பெட்டிக்கும் பெயர் கிடையாது, நீ ஒருத்தன்தான் பெயர் உள்ள தபால் பெட்டி என்றான் தங்கமுத்து. அதை கேட்டு தபால் பெட்டி மகிழ்ச்சி அடைந்தது. உனக்கு தெரியுமா, பெர்ஷியாவோட ராணி அடோசா தான் உலகத்திலேயே முதன்முறையாக கடிதம் எழுதுனதாக சொல்கிறாங்க. அது எப்போ தெரியுமா, கிமு 500-இல். இதுவரைக்கும் உலகத்தில் எவ்வளவு கடிதம் எழுதப்பட்டிருக்கும்னு கணக்கே இல்லை அப்படின்னு சொல்லி தபால் பெட்டி சொல்கிறத ஒரு வரலாறு சொல்கிறாங்க. யார் முத தபால் எழுதுனது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வாசிக்க போகிறது வந்து அவனுக்கும் அவங்க அத்தைக்குமான ஒரு கான்வர்சேஷன். யாரை கேட்டு நீ உங்கள் அம்மாவுக்கு லெட்டர் எழுதுன? மாமா இதற்குள் முந்திக்கொண்டு நான் சொல்லவில்லை என்றார். உங்கள் ஊரில் இருந்து காமாட்சி வந்துருதா, அவள் தான் நீ லெட்டர் போடுற விஷயத்த என்கிட்ட சொன்னால் நீ ஏன்டா அதை மறைச்ச? அது வந்து அத்தை என பதில் சொல்ல முடியாமல் திணறினான். என் சோற்றை தின்னுட்டு எனக்கு எதிராக பேசுகிற நீ இனிமேல் வீட்டில் இருக்கக்கூடாது, இப்போயே உன் பையை தூக்கிட்டு கிளம்பு என்றார் அத்தை. அப்படி சொன்னால் எங்கே போவான் மீனாட்சி, சின்ன பையன் தெரியாமல் லெட்டர் போட்டுட்டான் என்றார் மாமா. இனிமே அப்படி செய்ய மாட்டான் என்று மாமா அவனுக்காக பரிந்து பேசினார். என்னை பற்றி இல்லாததும் பொல்லாததும் எழுதியிருக்கான், நன்றி விசுவாசம் இல்லாத நாயை அவனை எப்படி வீட்டில் வச்சுக்கிறது என்றார் அத்தை. இனிமே அப்படி எழுத மாட்டான் மீனாட்சி, உன்னை பெத்த தாயா நினைக்கிறேன். டே தங்கமுத்து, அந்த காலில் விழுந்து மன்னிப்பு கேள்றா என்றார் மாமா. உடனே அத்தையின் காலில் விழுந்து தன்னை மன்னிக்கும்படி கேட்டான் தங்கமுத்து. அத்தையின் கோபம் குறையவில்லை. நீ செய்த தப்புக்கு இன்றைக்கி சோறு கிடையாது, இனிமேல் ஊருக்கு லெட்டர் போட மாட்டேன்னு சாமி மேலே சத்தியம் பண்ணு என்றார். தங்கமுத்து சத்தியம் செய்து கொடுத்தான். அன்றைக்கோடு அவன் அம்மாவிற்கு கடிதம் எழுதுவது நின்று போனது. ஆகவே தபால் பெட்டியை தேடி போக வேண்டிய அவசியமும் நின்று போனது. அத்தையின் கோபத்தை தணிப்பதற்காக பலசரக்கு கடையில் நீண்ட நேரம் எல்லா வேலைகளையும் தங்கமுத்து செய்தான். மாமாவிற்குத்தான் அவனது நிலையை பார்க்க வருத்தமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக வந்து 2வது பகுதியை முடிச்சிருக்காங்க. 3வது பகுதி வந்து ரெமி எனும் அணில் அப்படின்னு சொல்லிட்டு 3வது பகுதி வந்து ஆரம்பிக்குது. ஸோ அதுலேயுமே வந்து நிறைய படங்கள் அவ்வளோ அழகாக வந்து கொடுத்துருப்பாங்க. இவர் அந்த படங்களே வந்து அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம அடுத்த பகுதியை படித்து நம்ம அடுத்த வீடியோ வந்து போடலாம். நன்றி. இந்த வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தகத்தை படிங்க. ரொம்ப சின்ன புக்கு. தேசாந்திரி பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. இந்த புத்தகத்தோட விலை வந்து 70 ரூபாய் போட்டிருக்காங்க. ஸோ வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. நன்றி.